ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10-16 நிமிஷத்தில் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தோட பேர் திருவின் குரல். ஒன்லைனர் சொன்னாதான் படம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு வாய் பேச முடியாது. யாராவது கிட்டக்கனை வந்து பேசினாங்கன்னா வாய் வசைவை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்குவார். இப்போ ஹீரோ பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அக்கா பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னே அழைச்சிட்டு போகிறதுக்காக வராரு. ஹீரோட அக்கா பொண்ணு பஸ்லேருந்து இறங்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இறங்குறா. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஒரு நபரை அந்த பொண்ணை வந்து பேட் டச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இதை கண்டுபிடிச்ச ஹீரோ அந்த நபரை நட் ரோட்லேயே போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஹீரோவே அந்த நபரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்டேஷனில் இருக்க ஹீரோவை வெளில எடுக்க அவரோட அப்பா வந்திருக்காரு. ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை. அந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேட் டச் பண்ணான். ஸோ அதனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரிலாம் ரூடாக பப்ளிக் பிளேஸில் நடந்துக்க வேணாம்னு சொல்லுங்கள் சார்னு சொல்லி ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோக்கு அம்மா இல்லை, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோட அப்பா அப்புறம் அவங்க அப்பாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஹீரோட பாட்டி, அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சி பொண்ணு, அதாவது ஹீரோவோட அத்தை பொண்ணு தான் நம்ம ஹீரோக்குன்னு சொல்லி பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஹீரோ அவரோட ஃபியான்சியை பார்க்குறதுக்காக அவங்க அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்காரு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அக்கா. ஹீரோவோட அக்கா ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கார். இன்றைக்கி வந்து ஹீரோட அக்கா பொண்ணோட பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹீரோ வீட்லேருந்தும் சரி ஹீரோயினோட வீட்லேருந்தும் சரி எல்லாருமே ஹீரோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணா அவங்க அப்பா கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோவோட லைஃப் ஃபேமிலியோட ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மறந்துட்டேனே. ஹீரோட அப்பா வந்து அந்த பில்டிங்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி தருவாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கனால இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாவே தான் போயிட்டுருக்கு. ஸோ சைட்டுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் நல்லபடியாக போதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோட அப்பாவும். இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கப்ப திடீர்னு ஒரு துர்ச்சம்பவங்க. ஹீரோட அப்பா நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல மேலேருந்து ஒரு சிமெண்ட் மூட்டை அவர் மேலே விழுந்துருது. இதை பார்த்த ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஹீரோட அப்பா தலையில் பயங்கர காயம், பயங்கரமாக ரத்தம் வேற போயிட்டுருக்கு. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வீட்டில் இருக்கவங்களுமே வேக வேகமாக வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி ஹீரோட வீட்லேருந்து வந்து அவரோட குடும்ப மெம்பர்ஸும் சரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு, அதுவும் மண்டையில் வேற பயங்கரமாக அடிபட்டு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அவங்க ஒரு பக்கம் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, தூய்மை பணியாளர்னு சொல்லிட்டு, அதில் ஒரு நபருக்கு மட்டும் ஜூம் வச்சு காட்டுறாங்க. அதுவும் அவரை ஜூம் வைக்கிறப்ப பேக்ரவுண்டில் வேற ஒரு பயங்கரமான மியூசிக்கை போடுறாங்க. ஸோ இந்த நபரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நபரோட பேரை வந்து கிளீனிங் பாய்னு வச்சுக்கலாம். அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து டாக்டரோ என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லணும்னா எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதப்பா பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எழுதி தர ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க அப்பாவை ஸ்ட்ரெச்சரில் வச்சு அனுப்பி விடுறாங்க. மேல் ஃப்ளோரில் போய் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போகலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அக்கா அப்புறம் ஹீரோவோட ஃபியான்சி 3 பேரும் லிஃப்ட்டில் போகிறாங்க. அப்போ லிஃப்ட் பாய்க்கு ஜூம் வைக்கிறாங்க. இந்த ஆள் குறுகுறுன்னு ஹீரோயினோட அக்காவையும் தப்பான பார்வையோடய பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோவும் நோட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடலாம், இது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எதுவும் கண்டுக்காமல் அங்கேருந்து போய் ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு போய் லைனில் நிற்கிறாங்க. அங்கே ஒரு மேல் நர்ஸ் வந்து ஸ்கேன் எடுக்க நின்றுட்டு இருக்கவங்களாம் லைனில் நின்றுங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் தெரியும் எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இவரும் நடந்துக்கிறாரு. அப்போ ஒரு நபர், நான் லைனில் தானப்பா நிற்கிறேன், எதுக்கு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அவங்களுக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதம் வந்துடுது. அப்போ அந்த வெள்ளை சட்டை போட்ட நபரோ, நீ என்னையே திட்டுறியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இப்போ நினச்சா கூட இந்த ஹாஸ்பிட்டல் வேலையிலேருந்து உன்னை தூக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மேல் நர்ஸுக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. இதனால் அந்த மேல் நர்ஸு சாரிண்ணா தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க அடுத்து உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெல்லு தடவுவாங்க பாடியில். அந்த ஜெல்லில் டாக்டருக்கே தெரியாமல் இந்த வார்டு பாய் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு. அந்த இன்ஜெக்ஷனை போட்டு இவருக்கு ஸ்கேனும் எடுத்துகிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த வெள்ளை சட்டைக்காரர் மயங்கி விழுந்துடுறாரு. என்ன இன்ஜெக்ஷனை போட்டு தொலைச்சாருன்னு தெரில இந்த மேல் நர்ஸு. இந்த வெள்ளை சட்டைக்காரர் மயங்கி விழுந்ததை பார்த்து இந்த மேல் நர்ஸு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு.
ஹீரோவும் அவங்க அப்பாவுக்கு என்னென்ன ஸ்கேன்லாம் டாக்டர் எடுக்க சொல்லியிருக்காங்களோ எல்லா ஸ்கேனையும் எடுத்து முடிச்சுட்டு கொண்டு போய் பெட்லேயும் போட்டுடுறாங்க. அங்கே வந்த நர்ஸோ பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்கு இவ்வளோ பேர் பேஷண்ட்டை சுற்றி நிற்கிறீங்க, யாராவது ஒரு அட்டெண்டர் இருங்க, மீதி எல்லாரும் போங்கன்னு சொல்லவும் ஹீரோவோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் அங்கே இருக்க சொல்லிட்டு மீதி எல்லாரும் வெளில போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே தங்கிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி தர்றாரு. மீதி எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் லிஃப்ட் பாயை காட்டுறாங்க. லிஃப்ட் பாய் மட்டும் இல்லைங்க, அவர் கூட அந்த மேல் நர்ஸு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் இல்லையா, அந்த மேல் நர்ஸு, அப்புறம் க்ளீனிங் பாய், அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை பார்க்குற வாட்ச்மேன்னு சொல்லிட்டு 4 பேரும் கேங்காக வேலை பார்க்குறாங்க. இவங்க 4 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆடி காரில் வந்து நிறைய பணத்தோட ஒருத்தவங்க போகிறாங்க. அதை எப்படியாவது கொள்ளையடிச்சிருங்க, எனக்கு 50% ஷேர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இன்ஃபர்மேஷன் சொல்கிறா கார் நம்பரோட. இவங்களும் அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு நைட்டு கரெக்டாக அந்த கார் வர இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் அந்த காரை நிறுத்தி உள்ளே இருக்க குழந்தைன்னு கூட பார்க்காம எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. டெட் பாடியும் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க, காரையும் மறைச்சி வச்சிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு கொலைகார கும்பல் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ தாங்க நமக்கு தெரியுது. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டீமுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் அந்த லேடி ஃபோன் பண்ணுறா. நான் உங்களை பணத்தை மட்டும்தானே எடுக்க சொன்னேன், எதுக்கு அந்த ஃபேமிலியை கொலை பண்ணீங்க, சரி ஆனதான் ஆச்சு, என்னோட ஷேரை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வா கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு இந்த டீம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த 4 பேரும். இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்போ அந்த லிஃப்ட் பாய் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை ஒரு மாதிரி மேலேயும் கிளியுமா பார்க்குறான். இதை பார்த்து ஹீரோக்கு பயங்கர டென்ஷன், இவன் என்ன அப்பையிலேருந்தே நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒரு மாதிரியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி ஹீரோட அப்பா அட்மிட் ஆயிருக்கார் இல்லையா, அந்த வார்டில் வந்து டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோவோட பாட்டிக்கிட்ட நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நான் இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளாக் மட்டும் இருக்குது மண்டையில், ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் என்ன இது ஆப்ரேஷனில் சரி பண்ணலாமா இல்லை டேப்லெட்டில் சரி பண்ணலாமான்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிட்டு போகிறாங்க. இங்கே வெளியில் இருக்க ஹீரோவை அவங்க அப்பாவுக்கு டீ வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளில இருக்க ஒரு தள்ளு வண்டியில் டீ வாங்க போகிறாரு. அங்கே வந்து இந்த லிஃப்ட் பாய் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. ஹீரோவுக்கு பயங்கர டென்ஷன். ஆல்ரெடி இந்த லிஃப்ட் பாய் மேலே காண்டில் இருந்தார். ஓங்கி பளீர்னு ஒரு அறை தான் கன்னத்தில் அவரோட பல்லே விழுந்துருது. இங்கே வந்து அவரோட டீம் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. லிஃப்ட் பாய் கிட்ட அந்த மேல் நர்ஸு, அந்த க்ளீனிங் பாய், வாட்ச்மேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவனை இன்னைக்கு நைட்டே போட்டு தரலான்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. அந்த தள்ளுவண்டியில் ஹீரோ எப்படி நைட்டு டிஃபன் வாங்க வருவார், அப்போ 2 ஆளை வச்சு ஹீரோவை முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணால் ஹீரோ யார் அந்த 2 ஆளுங்களையுமே அடித்து போட்டு துவம்சம் பண்ணுறாரு. ஸோ இதையெல்லாம் பார்த்து இவங்க 4 பேரும் மறண்டு போயிடுறாங்க. இவன் என்ன நம்ம ஆளுங்களே இப்படி அடிக்கிறானே, இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவங்க 4 பேர் என்னடா யாரோ பேசிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வந்த சைடு நோக்கி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு டாக்டர், இந்த டாக்டர் தாங்க நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க டாக்டர். அவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. நான் கேட்குற பணத்தை கொடுக்கலன்னா நீ என் கூட இருந்த வீடியோலாம் நான் வெளில அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கா. அங்கே வந்து லிஃப்ட் பாயோ கையில் மறைச்சி வச்சு கத்தியை வச்சு அந்த பொண்ணை அந்த இடத்துல மர்டர் பண்ணிடுறான். இதை பார்த்த மற்ற 3 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுடா, நான் நினச்சா ஹீரோவை இப்போயே கொலை பண்ணி தூக்கி போட்டுருவேன், ஆனால் அவனை வச்சு செய்யலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி லிஃப்ட் பாய் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் அப்படியே சீனை கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வீட்டிலேருந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல்லே இருக்க பிடிக்கல, அதனால் வெளியில் இருக்க அந்த கிரவுண்டில் உட்காந்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவை வீல் சேரில் வச்சு வெளில கொண்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்த நர்ஸ் அம்மாவோ கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரை கேட்டுங்க பேஷண்ட்டை வெளில கூட்டிகிட்டு வந்தீங்க, டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதா, யாராவது ஒருத்தர் போய் பேஷண்ட் வெளில இருக்காங்க டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லவும் ஹீரோ நான் போய் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு போகிறாரு. ஹீரோ போகிறத பார்த்து ஹீரோட அக்கா பொண்ணும் அம்மா நானும் மாமா கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே ஓடுறா. இந்த குட்டி பொண்ணு வரத்துக்குள்ளே ஹீரோ 3rd ஃப்ளோர் போயிட்டனால இந்த குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு 3rd ஃப்ளோர் போகிறதுக்காக லிஃப்ட்டில் ஏறிடுறான். அதே லிஃப்ட்டில் நம்ம லிஃப்ட் பாய் டீம் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடி காரில் வந்து பணத்தோட ஒரு ஃபேமிலி போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த லேடி இந்த லிஃப்ட் பாய் டீம் கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. லிஃப்ட் பாய் டீமும் லிஃப்ட்குள்ளே தான் இருக்காங்க, குட்டி பொண்ணும் லிஃப்ட்குள்ளே தான் இருக்கா, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த லேடியும் லிஃப்ட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு 3rd ஃப்ளோரில் இறங்கிட்டு மறுபடியும் லிஃப்ட்டில் ஏறி கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரலான்னு பார்த்தா அது வரைக்கும் லிஃப்ட்டில் நின்றுக்கிட்டு இருந்த ரெடி ஸ்ட்ரக்சரில் பொணமாக கிடக்குறா. இதை பார்த்த உடனே அந்த குழந்தை மிரண்டு போயிடுறா. இங்கே இருக்க 3 பேர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயத்தோட வேக வேகமாக இறங்கி ஓடி வந்துடுறா. அந்த குட்டி பொண்ணு வேகமாக வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு பயத்தில் உறைஞ்சி போயிருக்கா.
அப்போ அந்த டெட் பாடியோட லிஃப்ட் பாய் டீமே நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இந்த பொண்ணு ஏதாவது பார்த்துருப்பாளோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் லிஃப்ட் பாயும் சின்ன பொண்ணு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு இது இல்லை, அப்படி பெருசாக விட்டுருங்க, அவெல்லாம் எதுவும் பார்த்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுடுறாரு. ஸோ அந்த லிஃப்ட் பாய் டீம் கிட்ட அன்னைக்கு நைட்டு இன்னொரு நபர் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. இது மாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துல டெய்லி நைட்டு 10 மணிக்கு பிளாக் மணியை கட்டாக கடத்துவாங்க. நான் தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிற டிரைவரு. ஸோ இத்தனை மணிக்கு இந்த டைமில் வந்தீங்கன்னா அங்கே ஆள் நடமாட்டம்லாம் இருக்காது. நீங்கள் வந்து ஓனரை அடித்து போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் காலு. ஹீரோட அப்பாவும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாரு. உடனே சைட்டுக்கு வாங்க தம்பி, கொஞ்சம் பிரச்சனையாச்சுங்கவும் ஹீரோவும் நீ மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோ பிடிச்சி சைட்டுக்கு போயிட்டுருக்காரு. அந்த வழியில் தான் லிஃப்ட் பாயோட டீமாக அந்த காரில் இருக்க பணத்தை தூக்கலான்னு ஸ்கெட்ச் போட்டால் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்த டிரைவரையே மர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் பணத்தை எடுக்க பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஓனரும் இது ஃபுல்லாகவே பிளாக் மணி, டிரைவர் டெட் பாடியை நான் பார்த்துக்கிறேன், இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, என்னை மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லவும் பணத்தை எடுக்கலாமே நான் ஆவலாக அவங்க எடுக்க போக அந்த சைடாக வந்த ஹீரோ, நம்ம ஹீரோக்கு தான் தப்பு எங்கே நடந்தாலும் பொங்கி எழுந்துருவார் இல்லையா, போட்டு அடின்னு அடிக்கிறாரு. நல்ல வேளை முகமூடியை கழட்டி பார்க்கல, ஆனால் இவங்களுக்கு தெரியும் அடித்தது ஹீரோ தான் சொல்லிட்டு பணத்தை கையில் பார்த்ததுக்கப்புறமும் எடுத்துக்க முடியாமல் வந்துருச்சு. இவன் நம்மளுக்கு பயங்கரமாக குடஞ்சல் கொடுக்குறான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் முடிவெடுக்கிறாங்க லிஃப்ட் பாயோட டீமு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் டாக்டரும் நம்ம ஹீரோக்கிட்டையும் ஹீரோட அக்காட்டையும் கூப்பிட்டு அவங்க அப்பாவோட பாடி கண்டிஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இப்போ நல்லாவே க்யூர் ஆகிட்டாரு, இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கும் சரி ஹீரோட அக்காவுக்கும் சரி பயங்கர சந்தோஷம். ஹீரோட அக்கா அதை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்குறப்ப கரெக்டாக ஹீரோயின் ஃபோன் அடிக்கவுமே டாக்டர்கிட்ட நான் இப்போ தாண்டி பேசினேன், அப்பா இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காது. லிஃப்ட் பாய் காதில் வாங்கிடுறாரு. உடனே கூப்பிட்டு மீட்டிங்கை போடுறாரு. இன்னும் 2 நாளில் அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போயிடுவான், அவனை போக விடக்கூடாது, டாக்டர்லாம் பேஷண்ட் கிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் இருப்பாங்க, மீதி நம்ம தானே இருக்கோம், அவங்க அப்பாவும் இன்னும் உடம்பு சரியாமல் ஆக்கி அவனை இங்கே வச்சு செய்யலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட டீம் வந்து அந்த டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. இந்த டாக்டர் கிட்ட தான் பிரச்சனை பண்ண பொண்ணை நம்ம லிஃப்ட் பாய் கொலை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கொலையை வெளில சொல்லாமல் இருக்கணும்னா எங்களுக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போய் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நாங்கள் கொடுக்குற இன்ஜெக்ஷனை நம்ம ஹீரோட அப்பாவுக்கு போடணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் முடியாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம டாக்டரோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணி மிரட்டுறதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு அந்த இன்ஜெக்ஷனை ஹீரோட அப்பாவுக்கு போட்டுடுறாரு. அந்த இன்ஜெக்ஷனை போட்டோன்னே பாவம் ஹீரோட அப்பா பயங்கரமாக துடிக்கிறாரு. இது என்ன இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் பாடிக்குள்ளே போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக செயலில் அப்புறமா இவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஜெக்ஷனை தான் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து இந்த டீம் போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கே வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. திடீர்னு பார்த்தா போலீஸ் வருது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டாக்டரை தேடி. அந்த டாக்டரோட பேரை துரைன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஹீரோக்குமே என்ன நம்ம அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர் காணுமேன்னு சொல்லிட்டு இவருமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கார். அதுக்குள்ளே இந்த வார்டுக்கு வேறு டாக்டர் அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. இப்போ புது டாக்டர் தான் நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்துக்கிறாரு. ஹீரோட அப்பா டெய்லியும் வயிற்று வலின்னு துடிக்கவும் ஸ்டார்டிங்கில் ஹீட்டுன்னு தான் நினச்சிருந்துருப்பாங்க, ஏதாவது வயிறு புண்ணாக இருக்கும்னு சொல்லிட்டு டெய்லியும் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லவும் சரி எக்ஸ்ரே எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் லிஃப்ட் பாயோட டீமுக்கு தெரிஞ்சிருது. ஸோ நம்ம ஊசி போட்டது டாக்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், ரிப்போர்ட்லாம் நம்ம தானே ரெடி பண்ணி டாக்டர்கிட்ட கொடுப்போம், அதனால் ரிப்போர்ட்லாம் மாற்றிடலான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்த டாக்டரும் எந்த பிரச்சனையும் இல்லை, பாடியில் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, பார்ப்போம் எதனால் இந்த வயிற்று வலின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இன்னும் 2 நாள் இருங்கன்னு சொல்கிறாரு ஹாஸ்பிட்டல்லையே. அப்படியே சீனை கட் பண்ணால் டாக்டர் துரை ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு வரல இல்லையா, அவரோட ஒய்ஃப் அவரை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அப்போ லிஃப்ட் பாயோட டீமும் அந்த காணாமல் போன டாக்டரும் பேசிகிட்டு இருந்த ஃபுட்டேஜை போலீஸ் ஆஃபீஸர் டீம் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட் பாயோட டீமை கூப்பிட்டு அன்னைக்கு நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருந்த அடுத்த நாள்லேருந்து தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கே வரலன்னு சொல்லவும், இல்லை சார் நாங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தோம், அவர் எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணுவார், நாங்கள் நார்மலாக தான் சார் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி போலீஸை சமாளிச்சிடுறாங்க இந்த லிஃப்ட் பாயோட டீமு. ஆக்சுவலி அந்த டாக்டர் காணாமலாம் போலங்க. இந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டார் இல்லையா, அதில் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லியிருப்பார். இதனால் இவனை விட்டால் நமக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு லிஃப்ட் பாயோட டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டரை கொலை பண்ணி டெட் பாடியை மறைச்சிருப்பாங்க.
இதோட விட்டாங்களா, இன்னமும் ஹீரோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நர்ஸுக்கிட்ட போய் அவனை அந்த சைன் வாங்கணும், இங்கே சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அவனை அலைய வையன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸுக்கிட்டேயும் போய் பேசவும், அந்த நர்ஸ் அவங்க கூட நல்ல தோஸ்தாட்டுக்கு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் போட்டு ஒரு சாப்பாடு டோக்கனை ஹீரோட்ட கொடுத்து இந்த பேஷண்ட்டோட போய் நம்பர் 13ல் போய் சைன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அவங்க அப்பாவுக்கோ பயங்கர வயிற்று வலி. ஹீரோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு கவுண்டர் நம்பர் 13க்கும் போனால், அங்கே போனால் இந்த கவுண்டர் கிடையாதுங்க, கவுண்டர் நம்பர் 1க்கு போங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலைய விடுறாங்க. ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் ஒன்றும் காட்ட முடியல. ஆனால் ஹீரோ இப்படி அலையிறதை பார்த்து இந்த லிஃப்ட் பாயோட டீம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இடையில ஹீரோட அக்கா பொண்ணு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா அவங்க தாத்தாவை பார்க்குறதுக்காக. அப்போ இவள் லிஃப்ட்டில் ஏறுறத பயப்படுறத பார்த்த நம்ம லிஃப்ட் பாயை கெஸ் பண்ணிடுறான். அன்னைக்கு நம்ம இந்த லேடியை கொலை பண்ணதை இந்த பொண்ணு பார்த்துருந்துருக்கணும், அதனால தான் லிஃப்ட்டில் ஏறவே பயப்படுறா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணை தூக்கலான்னு ஸ்கெட்ச் போடுறாங்க. இதை ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த லிஃப்ட் பாய் டீம் வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன் கொடுத்த பொண்ணை, அந்த கொலையை பார்த்துட்டு பயந்து போய் ஹீரோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு பயத்தில் நடுங்கி இருக்கப்ப இந்த லிஃப்ட் பாயோட டீம் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே போகிறத ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு. ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களை பயங்கரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோவோ இவனுங்க போக்குக்கே விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை முன்னாடி விட்டுட்டு இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. குட்டி பொண்ணு தனியாக தான் போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கெட்சு போட்டு குட்டி பொண்ணை தூக்க பார்க்குறாங்க. ஹீரோ அங்கே தான் இருக்காருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து ஹீரோ அவங்கள போட்டு அடின்னு துவம்சம் பண்ணுறாரு. அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு நபர் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோண்டா, உங்கள் அப்பாவும் இன்னும் கொஞ்சம் நாளில் செத்துருவாருன்னு சொல்லவும் ஹீரோக்கு பயங்கர டென்ஷனு. எல்லாரையும் போட்டு சார மாதிரியே அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு நபர் குட்டி பொண்ணை தூக்கி பாதாள சாக்கடைக்குள்ளே போட்டுடுறாரு. அடுத்த நாள் நியூஸில் வருது, ஒரு சிறுமியை 4 பேர் கொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக ஆகிட்டனால இனிமேல் இவங்களால வேலைக்கு போக முடியாது. அதனால 4 பேரும் தலைமறைவாக இருக்காங்க. அப்புறம் பாதாள சாக்கடைக்குள்ளே விழுந்தா இல்லையா ஹீரோவோட அக்கா பொண்ணு, அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவள் சேஃபாக தான் இருக்கா. ஹீரோக்கு தான் இவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே தெரிஞ்சிருச்சு இல்லையா, இவனுங்க எங்கே போய் பதுங்கியிருப்பாங்கங்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் ஹீரோ தெரிகிற அளவுக்கு இவங்க பதுங்கியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் அந்த துரை டாக்டரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க லிஃப்ட் பாய் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது சார், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கே வந்து கொஞ்சம் மிரட்டல் விடுற மாதிரி பேசிட்டு போனால், நீங்கள் அவனை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் சார்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ லிஃப்ட் பாய் இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுடுறான். இதுக்கப்புறம் அந்த லேடியை விடுவானா, அந்த லேடியையும் கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கான். ஸோ இவங்க எல்லாரும் பதுங்கியிருக்க இடம் ஹீரோக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அங்கே வந்து எல்லாரையும் போட்டு அடின்னு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. 4 பேரையும் அந்த இடத்துல கொண்டு போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லேடி முடங்குற சவுண்டு கேட்குது. ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறாரு. அப்போ தான் டாக்டரோட ஒய்ஃபு அங்கே ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறது தெரியுது. உடனே அந்த லேடியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாரு. அவங்க கன்சீவாக இருந்தாங்களே, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அதுக்கப்புறம் சரி அப்பாவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வார்டுக்கு போனால் அங்கே ஹீரோட பாட்டி கதறி அழுகுறாங்க. என்னாச்சு பாட்டி, ஏன் அழுகுறேன்னு ஹீரோ கேட்க, இல்லைடா உங்கள் அப்பா இவ்வளோ நேரம் இங்கே தாண்டா இருந்தா, பார்த்தா ஆளே காணும்டா, நானும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. சரின்னு ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வெளியில் போய் தேடி பார்க்கலாமேன்னு பார்த்தா ஹீரோட அப்பா ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கவே பிடிக்கலப்பா, நான் சாவறதுக்குள்ளே உன் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு உடம்புலாம் ஏதோ பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஹீரோக்குமே ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஒரு இன்ஜெக்ஷன் அவங்க அப்பாவுக்கு போட்டிருக்காங்க, அந்த லிஃப்ட் பாய் டீம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ ஹீரோட அப்பாவை வேற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க அப்பாவையும் செக்யூர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம், இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்குற ரேட்டிங் 10 out of 8. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.